வெல்கம் பேக் டு அவர் சேனல். மாணக்கராசிரியர் தமிழகம் முழுவதும் நாளை 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு அரசு பொதுத் தேர்வு மார்ச் 2025 தமிழ் தேர்வு நடத்தப்பட இருக்கு. ஸோ நாளை பொதுத் தேர்வுக்கு நீங்கள் எப்படி பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அதை பற்றி தான் நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை ஒரு மாடல் பார்த்துக்கோங்க. மறக்காத இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாமே நல்லா தரவை பிடிச்சிக்கோங்க. எதிர்பாராத நிகழ்வு. நம் மனித வாழ்க்கை என்பது ஒரு விருந்தினர் இல்லம். அங்கு பல விருந்தாளிகள் மற்றும் சென்று கொண்டு இருப்பார்கள். ஒரு ஆனந்தம், சற்று மனசோர்வு, விழிப்புணர்வு, அதே மாதிரி இந்த மாதிரிலாம் பார்த்தோன்னா இருக்க வேண்டும். எதிர்பாராத நிகழ்வாக ஜலாத்தீன் ரூமி அவர்கள் பார்த்தோன்னா உருவப்படுத்துகிறார். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 17வது கொஸ்டின் பார்த்துக்கோங்க. சினம் தன்னைத்தானே காத்துக்கொள்ள விரும்பினால் ஒருவர் தன் சினத்தை காக்க வேண்டும், இல்லையெனில் அது தன்னையே அழித்துவிடும். இது ஒரு முக்கியமான வினா. அதே மாதிரி கீழே 1 by 1 கேட்டிருக்காங்க. கீழ்த்திசை சுவடிகள்னால் என்ன? அதே மாதிரி அதுக்கு கீழே பிழைகள், எழுத்து பிழை இருக்குது, பொருட்பிழைகள் இருக்குது, சொற்சொடர் பிழைகள் இருக்குது, பொதுவான பிழைகள் இருக்குது. இதான் பிழைகளுடைய வகைகள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து உவமை அப்படின்னு என்னென்னா, மாணவர்கள் கிணற்று தவளை போல இருக்கக்கூடாது. மாங்குழி சொற்கள் கேட்கப்பட்டிருக்கு. கார்புள்ளி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரியும் வினாக்கள் கேட்பாங்க. ஸோ இப்படிலாம் வினாக்கள் கேட்டால் எப்படி நீங்கள் எழுதுன்னு சொல்லி ஒரு மாடலுக்கு பார்த்துக்கோங்க. வானம் பார்த்த பூமியில் பயிர்கள் பயிரிடப்பட்டது. வானம் பார்த்தன்றப்போ நீங்கள் வானன்னு மாற்றணும். அதே மாதிரி புணர்ச்சி விதி கேட்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? இது ஒரு முக்கியமான வினா. இதை நல்லா படித்து எழுதி பாருங்கள். தாங்கள் தங்கியிருந்த தாழ்வான பகுதியில் பெருகிய வெள்ளத்தை வெறுத்தனர் ஆயர். அதே மாதிரி தாங்கள் எருமை, பசு, ஆடு, மாடு போன்ற நிறைகளையும் மேடான பகுதியில் மேய விட்டனர். ஆயர்கள் வளைந்த கோலை தாங்கள் கையில் வைத்து இருப்பார்கள். தாங்கள் பழகிய நிலத்தை விட்டு வேறு இடத்திற்கு பெயரும் நிலையால் வருந்தினர். அவர்களுடைய சூழலை நீண்ட இதழ்களுடைய கந்தல் பூ மாலை கசங்கியது. அதே மாதிரி இப்படி தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதணும். அதே மாதிரி இந்த பங்குனி உத்திர திருவிழா ரொம்ப முக்கியம். இது எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாளை தினம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் உங்களுடைய பொதுத் தேர்வுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின் குருவினா, சிறுவினா, நெடுவினா எல்லாம் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். எப்போவுமே நீங்கள் பப்ளிக் எக்ஸாம் போகும்போது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினாக்கள் உங்களுக்கு 14 இருக்குது. ஃபஸ்ட்டு 14 1 மார்க் கேட்பாங்க. அந்த 14 1 மார்க் மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டிங்கன்னா பேப்பர் வேல்யூஷன் பண்ணுற ஸ்டாப் பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரும். ஸோ நல்லா படிப்பாங்க லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டக்குன்னு அந்த கீ ஆன்சரை பார்த்து மார்க் பார்த்தீங்கன்னா கிவன் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணணும். அதே மாதிரி அணி பொறுத்த வரைக்கும் அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனுமதி. குரட்பாவில் நிரலை அணி பயின்று வருகிறது. அணி விளக்கம் சொல்லையும் பொருளையும் வரிசையாக நிறுத்திவிட்டு வரிசைப்படியே பொருள் கொள்வது நிறை அணி எனப்படும். நிரல் வரிசை, நிறை நிறுத்துதல், பொருள் விளக்கம் கொடுக்கணும். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை அமையுமானால் அதுவே வாழ்வின் பண்பும் பயனுமாகும். அன்பு என்ற சொல்லை அடுத்த அறம் என்றும், பண்பு என்ற சொல்லை அடுத்த பயன் என்றும் வந்துள்ளது. அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. குறள் பார்த்தீங்கன்னா கீழே எழுதப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. ஸோ மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மையக்கருத்து கொடுத்துருக்காங்க. மையக்கருத்து, எதுகை, மோனை, இலக்கியம், நயம், பாராட்டு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி அழகாக நீட்டாக பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுங்கள். பப்ளிக் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் தமிழில் நல்லா தெளிவான அழகான கையெழுத்து, பிழைகள் இருக்கக்கூடாது. பிழைகள் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக எழுதி நல்ல மார்க்கை ஸ்கோர் பண்ணுங்கள். ஆல்ரெடி நிறைய மாடல் கொஷின் பேப்பர் தமிழ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு அப்டேட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் இதில் செய்நன்றி எழுதலே அறம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியம். முன்னுரை என்ன எழுதியிருக்காங்க, செய்நன்றி என்ன எழுதியிருக்காங்கன்னு சொல்லி ஜஸ்ட் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்து நிறைய ஆன்சர் ஸ்கிரிப்ட், பேப்பர் ப்ரெசன்டேஷன், கீ ஆன்சர் இதெல்லாமே நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ அந்த அப்டேட்லாம் வரணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. வீடியோவை மறக்காத உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கவிதையின் நடையழகியல், குறிப்புச் சட்டகம், முன்னுரை, நடையழகியல், ஒளிக்கோளம், சொற்புலம், தொடரியல் போக்கு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்புகள் எழுதப்பட்டிருக்கு. ஸோ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் 2020, 21, 22, 23, 24 அதுக்கான கொஷின் பேப்பர் வித் ஆன்சர் கீ எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாணக்கராசிரியர் யூடியூப் சேனல். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ லைவ் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். லைவும் பார்த்தீங்கன்னா இன்னும் இருக்குது. பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கு படிக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான கொஸ்டின்,
1 மார்க் கொஷின்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் ஆகும். சாலை விபத்து இல்லாத நாடு முன்னுரை. உலகையே அதிக போக்குவரத்து வசதிகள் உள்ள 2வது பெரிய நாடு இந்திய நாடு. தமிழ்நாட்டில் தான் அதிக போக்குவரத்து வசதிகள் உள்ளன. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 55 லட்சம் கிலோமீட்டர் மற்றும் 21 கோடி ஊர்திகள் கொண்ட நாடு. அதே போன்று அதிக விபத்துக்கள் நிகழ்கின்றன. சாலை விபத்தில்லா தமிழ்நாடு உருவாக வேண்டும். சாலையில் வாகனம் ஓட்ட 18 வயது ஆக வேண்டும் மற்றும் ஓட்டுநர் உரிமை பெற வேண்டும். இருசக்கர ஊர்தியில் போவோர் தலைக்கவசம் அணிய வேண்டும். அதே மாதிரி 4 சக்கர ஊர்தியில் செல்வோர் ஊர்தி பட்டையினை அணிய வேண்டும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷன் கேம்பில் பேப்பர் வேல்யூஷன் ப்ராசஸ் எல்லாமே இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். எப்படி பப்ளிக் எக்ஸாமினேஷன் பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு சொல்லி ஜஸ்ட்டு வந்து ஒரு ஐடியா தான் இந்த வீடியோலாம். ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். மறக்காத மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆன்சர் ஸ்கிரிப்டை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்னு. அடுத்தடுத்து கொஷின் பேங்க் வந்து 1 by 1 அப்ளை பண்ணுறேன். இந்த கொஷின் பேங்கும் போய் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய வீடியோ இருக்குது, 1 by 1 அப்டேட் ஆகும். ஸோ மெயின் பப்ளிக் எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான். எந்த அளவுக்கு நீங்கள் பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் பேப்பர் ப்ரெசன்டேஷன் கொஞ்சம் நல்லா நீட்டாக அழகாக பண்ணுங்கள், அதான் மெயினு. 2வது வந்து பிழைகள் எதுவும் வந்து இருக்கக்கூடாது. ஸோ சில டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப உன்னிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் பண்ணுவாங்க. ஏதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்ணில் வந்து எதாவது மிஸ்டேக் வந்து சிக்குமா அப்படின்னு. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் பிழைகள் இல்லாமல் நல்லா நீட்டாக அழகாக எழுதி உங்களுடைய தேர்வுக்கு தயாராகி கொண்டே இருங்கள். நாளைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்வு நடைபெற இருக்குது. அந்த தேர்வில் அனைவரும் வெற்றி பெற்று அனைவரும் நல்ல மதிப்பெண் எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். ஸோ தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இலக்கை அடையிறதுக்கு உங்களுடைய முயற்சியும் பயிற்சியும் மட்டும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடக்கும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், இதுதான் அப்டேட்டு. ஒரு மதிப்பெண் வினாக்களை நல்லா யோசித்து எழுதுங்க. நீங்கள் படிக்கக்கூடிய குருவினா சிறுவினா நெடுவினாவில் இருந்தால் ஒரு மதிப்பெண் வினாக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கப்படும். ஸோ சடனாக எடுக்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கலாம். இருந்தாலும் நமக்கு சூஸ் த கரெக்ட் ஆன்சர் தான். 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. அந்த 4 ஆப்ஷனில் 2 சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், ஒரு 2 மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று பொருந்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கான்செப்டை வச்சு யோசித்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எழுதுனீங்கன்னா கரெக்டாக அது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிளிக் ஆகும். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். அடுத்தடுத்து நிறைய அப்டேட் இருக்குது, லைன் பை லைனாக வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு இம்மீடியட்டாக வந்து ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே இருக்கக்கூடிய அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட்லாம் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஆகிட்ருக்கோம். ஸோ அடுத்தடுத்து 1 by 1 வீடியோ அப்டேட் ஆகும். ஸோ அந்த வீடியோலாம் போய் பாருங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரும் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கீ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா லைவில் அப்டேட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் எப்படி வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், என்ன டைப்பில் வந்து ப்ரெசென்ட் பண்ணலாம், என்னென்ன கீ பாயிண்ட் வந்து அனலைன் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அனலைஸ்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். சரிங்களா? ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாணக்கர் ஆசிரியர் யூடியூப் சேனல். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அடுத்தடுத்த வீடியோவில் நான் தொடர்ந்து உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கலாம்.